நம்ம கக்காசியும் சாக்கராவும் அந்த ஸ்க்ரோல் கிழிஞ்சு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. நருட்டோ பார்த்தீங்கன்னா குராமா பவரால் காப்பாற்றும் போது காகியாவும் அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணும்போது நம்ம சாஸ்கே டிஃபென்ஸ் மூடால அந்த அட்டாக்கை தடுக்கிறான். நெக்ஸ்ட் நம்ம சாஸ்கே சமன் பண்ண ஈகிள் அந்த ஒரு அட்டாக் பண்ணனால பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே விழுந்துகிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணணும் யாருக்கு என்னமே தெரியாது. நம்ம சாஸ்கேவால அப்போ சுசனை கூட யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நருட்டோ கையை வச்சு 3 பேரையும் பிடிக்கிறான். எப்படின்னு பார்த்தா நம்ம நருட்டோவால அந்த காத்திலே பறக்க முடியுது இந்த ஒரு பவர் மூலமா. நெக்ஸ்ட் அவன் ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணி கக்காசியும் சாக்கராவும் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறான் ஒரு இடத்துல. நம்ம காகியா அவங்க 2 பேரோட சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொந்தமான சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. மாற்றி அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக்னால பார்த்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம சாஸ்கே சுசனா மூலமா அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி அட்டாக் பண்றான். அந்த சுசனை பார்த்தீங்கன்னா கையாலே அப்படியே அப்சர்வ் பண்றாங்க. சாஸ்கே அப்படியே கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா டக்குனு நருட்டோ காலை பிடிச்சி பேலன்ஸ் பண்ணி அப்படியே தப்பிச்சிடறான் அந்த இடத்துல இருந்து. நம்ம காகி வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ சாஸ்கே தெரியாம பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு டைமென்ஷன் மாதிரி ஒரு கதை ஓப்பன் பண்றாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடி மாதிரி தான். எந்த நேரத்தில் வந்து எங்க வேணா போய் ஓப்பன் பண்ணி காகி அவங்க 2 பேரும் பின்னாடி வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா காகி அழுகுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹகுரோமாவும் அவனோட சண்டையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம காகி வந்து பார்த்தீங்கன்னா 2 மகன்ல பார்க்குற மாதிரி 2 பேர்த்தையும் பார்த்து அழுகுறாங்க. பார்ட் 3 முடிஞ்சு பார்ட் 4 நாளைக்கு அப்லோட் பண்றேன். நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.